ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சீசன் 2 எபிசோட் 2. ஸோ எபிசோட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் பிஃபோர் 5 days. சாட்டர்டே அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன்டா இவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன். அப்படியே தான் இருக்குது. நான் எதுவுமே பண்ணலை. கேம்குள்ளே லாகினே பண்ணலங்க அந்த வேர்ல்டுக்குள்ளே சொல்லப்போனால். ஸோ இப்போ தான் அப்படியே மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கண்டினியூ பண்ண மாதிரி அப்படி கீழே வரைக்கும் மைண்ட் பண்ணிட்டே போவோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு 8 டைமண்ட் கிட்டே கிடச்சிருச்சு. 8 டைமண்ட் நம்மளுக்கு இன்னும் ஐயன் கூட கிடைக்கலங்க. நம்மளுக்கு ஸ்டாக்காக எக்கச்சக்க பிளாக் இருக்குது. பட் ஸ்டில் 8 டைமண்ட் கிடச்சிருக்கோம். பிக் லக்கின்னு சொல்லலாம். வேஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதோட மைனை நிப்பாட்டிட்டு நம்ம மேலே போகலாங்க. நான் ரொம்ப நேரம் மைண்டில் இருந்தால் அதை போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட நம்ம -27 வந்தாச்சு. போன வீடியோவில் எனக்கு செம்மையாக கோல்டு பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோவில் கோல்டு இல்லை. பட் ஸ்கூல் இருந்ததுனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல. டைம் இல்லை. படிக்கிறதுக்கு எல்லா டைமும் சரியாக போயிடுச்சு. அப்படியே கீழே வரையும் மைண்ட் பண்ணிட்டு அப்படியே குடுகுடு மேலே ஓடிடலாம். மேலே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஸோ நிப்பாட்டுறதுனா இங்கே டார்ச் வச்சுட்டு மேலே போவாங்க. மேலே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக நம்ம சூரியனை பார்த்தாச்சு. இவ்வளோ நேரம் இருட்டிலே கிடந்தோம். ஸோ இது அந்த டஃப்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஆட்டம் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும் தெரில. பட் ஸ்டில் யூஸ் ஆகாதெல்லாம் நம்ம வந்துட்டு இதை வச்சு கவர் பண்ணிப்போம். வேஸ்ட்டாக போகலாம். என்னடா இது எதுக்கு யூஸ் ஆகும் தெரில. மேபி அதை டெக்கரேஷன் யூஸ் ஆகலாம். பட் எனக்கு எதுவும் இது யூஸ் ஆகாது. இதை வச்சு கவர் பண்ணிட்டு ஓடிடலாம். எனக்கு நம்மளுக்கு ஒரு மைண்ட் தெரியறக்கோசரம் தான் நான் கவர் பண்ணி வைக்கிறேன். வீடுமே இங்கே தான் இருக்குது. இப்போ கிடச்ச டைமண்டை வச்சு ஒரு பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அடைச்சி விட்டு போய்ட்டோமா. முதல்ல இதை எடுத்து டோரே நம்ம எடுத்துப்போம். எவனும் உள்ளே வந்துடக்கூடாதுங்க. அதனால தான் நான் அடைச்சி விட்டு போயிட்டேன். இந்த ஒரு டோரை மைண்ட் பண்ணுறக்குள்ள நம்மளுக்காக போட்டு விட்டுரு. ஓகேங்க, அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ பசிக்குது. அப்படியே லைட்டாக ஓகே. நம்ம 9 லைன் தான் இருக்குது. இப்போதைக்கு பிக்காக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் மட்டும் நான் செஞ்சுக்கிறேன். யூஸ் ஆகுங்க. எதுக்கோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் உள்ளே தள்ளிக்கிறேன். எக்கச்சக்க இது இருக்குங்க. இது என்னமோ ஒரு பிளாக். இது வேஸ்ட்டு பிளாக்குங்க. இதெல்லாம் கிடக்குது. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. அப்படியே இந்த ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் செய்கிற கேப்பில் போயிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வந்தாங்க. அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் எஸ், வி காட் அ டைமண்ட் பிக்காக்ஸ். அண்ட் இப்போதைக்கு ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டு ஓகேங்க, கரெக்டாக இருக்குது. டைமண்டாக உள்ளே வச்சிடலாம். ஓகே, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாம். பாவம்னு பார்த்தா உள்ள வர. நீ என்ன ட்ரேட் பண்ணுற? நீ என்ன ட்ரேட் பண்ணுற? விலை ஏற்றிருப்பானே அடித்ததில் 21 டைமண்டுக்கு அன்பிரேக்கிங். எஸ், ஓகேங்க. இங்கே 21 எமரால்டு. நான் டைமண்ட் வரேன். இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குது? இதில் இந்த இதெல்லாம் இருக்கா? சரி, ஹேபிள்ஸ் 2 ப்ரெட் இருக்குது. இதெல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? வேறு உள்ள வரேனே. போய் எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா எவ்வளோ விட மாட்டானே. ஓகேங்க, வச்சுட்டு நம்ம போவோம். எதாவது வெளியே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைனா முதல்ல ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணலான்னு பார்த்துக்குறேங்க. இல்லைனா அப்புறம் ஸ்பானான இடத்துலேருந்து வில்லேஜுக்கு நடந்து வரணும். மைண்ட் செட் பண்ணிக்கலாம். வில்லேஜை தேடி பிடிச்சி நடந்து வரத்துக்குள்ளே அட்லீஸ்ட் நம்ம செத்தாவது வந்துடலாம். வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு. அண்ட் இன்னொரு வில்லேஜ் முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். சன் எங்கே ரைஸ் ஆகுது? இந்த வழியாக. அதுக்கு முன்னாடி ஒரு போட் செஞ்சுக்கலாம். உட்டு சரி, முடியுமான்னு தெரியல. எடுத்துக்கலாம். 4 கிடச்சிருக்கு. அண்ட் இதை இப்போ ஓடி போய் மாற்ற முடியுமான்னு தெரில. பட் லெட்ஸ் ட்ரை. மாற்றலாங்க.
ஒரே ஒரு போட் செஞ்சாச்சு. வாங்க இப்போ சடு குடுன்னு ஓடிடலாம். ஒரு எம்எல்ஜி பண்ணுவோமா? இவ்வளோ தூரத்தில் வந்து வராது. வாட்டர் பக்கெட் இருக்கா? இல்லை விடும். வரல. அதான் சொன்னாங்க வராதுன்னு. ஓகேங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ முதல்ல இந்த இடத்துக்கு நம்ம கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போனோம். ஸ்விம்மிங்லேயே போகலாம். ஏன்னா அது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அது நம்ம ஸ்விம் பண்ணியே போகலாம். போட் யூஸ் பண்ண எதுக்கும் வச்சுக்கிறேன். ஏதாவது லார்ஜர் பயாம்ஸ்க்கெலாம் போனால் போட் யூஸ் ஆகும். அப்படியே குடுன்னு போவோம். அண்ட் இந்த மாதிரி தான் வீக்லி ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா வீடியோஸ் கொஞ்சம் நல்லா போட்டோன்னே வியூஸ் வரல. பட் போக வியூஸ் வருதுங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் வீடியோக்கு மட்டும் 65 சம்திங் வியூஸ் வந்துச்சு. ஐ எம் ஹாப்பி வித் தட். இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸுக்கெலாம் அவ்வளோ வியூஸ் வரதே பெருசு. அது வீடியோக்கு வரதெல்லாம் ரொம்ப பெருசு. அதனால தான் சொல்கிறேன். வியூஸ் வந்தால் மட்டும் பத்தாதில்ல. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்ருங்க. அப்படியே லீவ் கிடச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் மேக்ஸிமம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம எப்படியே யூஸ் பண்ணிப்போம், இந்த மெத்தடே யூஸ் பண்ணிப்போம். சாப்பிட்றலாம். ரொம்ப பசிக்குது. ஓடிட்டே இருக்கமா, அதனால தான் எனக்கு ரொம்ப பசிக்குது. நைட் பாஸ் பண்ணுறதுக்கு பெட்டும் இல்லை. ஸ்டில் பார்த்துக்கலாங்க. நைட் ஆச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் குழி தோண்டி படுத்துட வேண்டியதான். அதுக்குமே இங்கே பெட் இல்லை. ஓடு 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 ரொம்ப தூரம் தாண்டி வந்து நல்லா ஃப்ளாட்டான பயங்க. அது செம ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு வீடு கூட கட்டிடலாம். இந்த பயமை நோட் பண்ணி வச்சுக்கலாம். வாய்ஸ் இப்போ லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு தொண்டை வலி இருக்குது. சளி போயிடுச்சு, பட் தொண்டை வலி இருக்குங்க. கோல்டு இல்லை, இப்போ தொண்டை வலி தான் இருக்குது. இங்கே என்னங்க அது 2 மூக்கு மட்டும் தோண்டியிருக்கு. மூக்கு மாதிரி தான் இருக்காது. அந்த பன்னி மூக்கு மாதிரி தான் இருந்துச்சு. பிக்குக்கெலாம் ஒரு மூக்கு இருக்கும். என்னது? ஓகே, முன்னாடி தான் அயன் பார்த்தா கீழே இறங்கும். அயன் தானே? ஆமாங்க, அயனுங்க. ஸோ இதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொன்னேன். இங்கே நம்மளுக்கு வழியும் போட்டு வச்சுருக்காங்க. சொல்லிக்கூடன்னு ஐயோ வரானே. வாடா வாரத்துக்குள்ளே செத்துறோம். அவ்வளோதாங்க, கரெக்டாக முடிச்சாச்சு. ஒரே நிமிஷம் மட்டும் விடுங்க. அந்த அயன்ட்டு நடத்துக்கிறேன். ஒரே ஒரு டார்ச்சை மட்டும் வச்சு விட்டு அந்த அயன் மட்டும் நடத்திட்டு விடுங்க. ஒரு கடை அவ்வளோ பில்டப்பு. சரி, கரெக்டாக வாங்க. இவங்கிட்டான்னு தப்பிச்சு ஓடிட்டா மட்டும் போதுங்க. ஒரே ஒரு பிளாக் மட்டும் எடுத்துக்கிறேன். வரானே. ஓடு ஜம்ப். ஆடா என்னடா அப்பாடி. இவனுங்க எரியுதுன்னு தெரிஞ்சு வெளியே வராங்க. போடு, இந்த பிளாக்கை போடு. இதுக்கு தான் நான் ஒரு பிளாக் எடுத்தேன். பட் ஸ்டில் நான் பிளாக் பார்க்கல. இப்படி யூஸ் பண்ணி மேலே போயிட வேண்டியதான். ஒரு 6 அயன் இங்கட்டுங்கிற மாதிரிங்க. ஒரு 6 ரா அயன் கிடச்சா கூட பரவாயில்லன்னு பார்த்தா ஒன்றுக்காக நான் இறங்கிட்டேன். பட் ஸ்டில் இது கிடைக்கிறதே நான் பெருசு உட்காந்துருக்கேன். சன்செட் ஆக போதா? ஐயோ, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. நைட்டை வேறு பாஸ் பண்ணணும். பார்த்துக்கலாங்க. அண்ட் இந்த பயம் வந்தாச்சா? ஸோ இது ஃபுல்லாக ஃப்ளவராகவே இருக்கும். அண்ட் இங்கே லாவா பூல் இருக்குது. யூஸ் ஆகுங்க. அங்கே ஃபுல்லாக ஜங்கில் தான் இருக்குது. ஸோ லாவா பூல் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்சிடியன் வேணால் எடுக்கலாங்க. டைமண்ட் பிக்காக்ஸ் இருக்குது, பட் வாட்டர் பாக்கெட் எதுவும் கொண்டு வரல. அப்சிடியன் ஆல்ரெடி 5 இருக்குது. அதற்கு இப்போதைக்கு தேவையில்லைங்க. செம்ம ஃப்ளாட்டுங்க அந்த பயாம. வீடு கட்டுறதா இருந்தால் நம்ம இங்கேயே கட்டுவோம். தண்ணி இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரு வில்லேஜ் கூட தென்படல.
அப்படியே போவோங்க டார்ச்சர்ஸ். ஸோ ஒரு வழியாக அந்த வில்லேஜோட ஃபஸ்ட்டு வீட்டை முடிச்சாச்சு. அப்படியே நம்ம போகிற வழியில் ஒரு டார்ச்சு கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆஸ் யூஷுவல் தான் எப்பயுமே நம்ம டார்ச் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி டார்ச் கலெக்ட் பண்ணிட்டே போவோம். அண்ட் ஹார்ஸ் எல்லாம் இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு சேடல் எடுத்துடுவாங்க ஃபிஷ்ஷிங் பண்ணி தான். ஒரு வழி இல்லை, ஃபிஷ்ஷிங் பண்ணி எடுப்போம். என்னப்பா கொடுக்குற? ஓஹோ ஹோ ஹோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்போதைக்கு இந்த ஹேபிள்ஸ் அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு ஓடிடும். டக்கு டக்குன்னு கலெக்ட் பண்ணுவாங்க. சீக்கிரம் கலெக்ட் ஆகிடும். ஏன்னா அது வந்துட்டு ஹேபிள்ஸ் தான். வேறு எதாவது இந்த பிளாக்காக நம்ம பிக்காக்ஸோ இல்லை வேறு எதாவது சொல்லுவோம் ஃபாடு எதை வச்சு வேணால் கையை வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. மெசேஜஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு, எரிச்சலாகணும். கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ணலாம் தான் மெசேஜ் வரும், கால் வரும், ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹேபிள்ஸில் எடுத்தால் நடுவில் ஒரு க்ரீப்பர் வந்து வச்சிட்டோம். அண்ட் அடுத்து இந்த வீட்டில் லூட் அடிப்போம். பிடிக்குன்னா பெருசாக இல்லைங்க, வெறும் இந்த டார்ச் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஏன்கிழமையாங்க எவ்வளோ டேமேஜ் இருக்கான் தெரியல. சரிங்க நம்ம அப்படியே போய் எதாவது பிளாக் ஸ்மித் இருக்கான்னு பார்க்கலாம். அவன்ட்டு கையை வச்சாது இவன் நான் ரெடி பண்ணி விட்றேன். இல்லைன்னா கொண்டுடலாமா? என்ன பண்ணுவோம்? ஒன்றா கொல்லணும் இல்லை ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி விடுவாங்க. ஒன்றா கிடைக்காத 5 3 டைமண்ட் வச்சா நம்ம என்னென்ன பண்ண முடியும்? ஐயோயோ ஏய், இந்த மைனையும் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அங்கே அவ்வளோ தூரம் போகணும். கிட்டத்தட்ட தும்பலாரம் வந்துருச்சு. லைட்டாக சளி இருக்குங்க. இன்னும் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம்னு தெரில, பட் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம், நல்லாவே தெரியுதுங்க. லெட்ஸ் செக் அப் சைடில் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நல்ல பெரிய வில்லேஜ் தாங்க, குறை வைக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, பெரிய வில்லேஜ் தான். நம்ம இந்த வில்லேஜை கண்டுபிடிச்சிருந்தா நம்ம வந்திருக்கோம். ஏன்னா எல்லா ரிசோர்ஸுமே அங்கே தான் இருக்குது. எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, அயனும் டைமண்ட் மட்டும் எடுத்துட்டா மட்டும் போடுங்க. அது ஃபர்னன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டோம்னா மட்டும் போகும். அட்லீஸ்ட் ஒரு பிளாக் ஸ்மித்தான். இங்க வாட் அன்பிலீவபிள்ங்க. இங்கே என்னது? ஓ மை காட், செம்மையாக இருக்குங்க அது. ஓ தெரியுதாங்க உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். சீரியஸாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க. எனக்கு டைம் இருக்குமான்னு தெரில, பட் ஐ வில் எக்ஸ்ப்ளோர். கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணுவோம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, இந்த வில்லேஜ் கிடச்சதே நம்மளுக்கு பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் அந்த இதெல்லாம் வேறு இருக்குது. சேடுங்க, சூப்பர் போ. வேண்டியது கிடச்சி விட்டது. அப்படியே போய் இந்த வீட்டில் இருக்க எதாவது இருக்குது, இதாக தேடிட்டு இருந்தால் சேடல் தான் கிடைக்குமேனு அதே கிடச்சிருச்சுங்க. பட் சீரியஸாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணாங்க. ஒழுங்காகவே வேர்ல்டு ஜென்ரேட் ஆகலை. நான் பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, பட் இவ்வளோ பெரிய இது இருக்கிறத நான் இப்போ தாங்க கண்டுபிடிக்கிறேன். நான் இங்கே வீடு போட்டு தங்கிடலாம் தான் இருக்கேன். இந்த அங்கே இருக்குங்களா அந்த மலை, ஸோ அங்கே தான் நம்மளோட வீடு போடலான்னு உட்காண்ட்ருக்கேன். ஸோ இருங்க நம்ம போய் அப்படியே அந்த மலையை இங்கே நம்மங்க ஆப்போசிட்டில் இவ்வளோ பெரிய மலையா? கிட்ட போனால் கண்டிப்பாக தெரியும், பட் ஸ்டில் நான் அந்த கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். எப்போ வேணால் டெலிபோர்ட் ஆகி வருவேன். யூஸ் ஆகுங்க அந்த கோஆர்டினேட்ஸ்லாம். கரெக்டாக இந்த பிளேஸோட கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணும். ஓகேங்க, அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போதையும் நான் சத்தியமாக நான் இதெல்லாம் வரும்னு நினச்சி பார்க்கலங்க. பயங்கரமாக இருக்குங்க. முடிஞ்ச அந்த ஹார்ஸே அப்படியே எடுத்துருவோமா? இப்போ நாங்கள் எமர்ஜி ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமா?
முடிஞ்சால் இங்கே தான் பிளாக்லாம் போட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் வாங்க, ஏதோ ஒரு எமர்ஜென்சி ட்ரை பண்ணி தான். ஆஹா, கீழே உழுவுற கூட தள்ளி விட்டான். நெட்டு குத்தலாம் இருக்குங்க நம்ம. வேறா எங்கடா இருக்கீங்க? இங்கடா அவங்க ஓப்பன் ஸ்பேஸு செம்மையாக இருக்குங்க அந்த மலை. சீரியஸாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அங்கே ஒரு இந்த பயம் என்னை மோன டைம் பண்ணும். டே கருப்பு கண்ணு அழகா. டே டைம் ஆகுடா, ப்ளீஸ்டா 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 ப்ளீஸ்டா. அவங்க சேனல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கண்ணா, கஷ்டப்பட்டு இல்லை. டே 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 ப்ளீஸ்டா ப்ளீஸ். டைம் ஆக மாட்டேங்க. கருப்பு ஆசனாவே கொஞ்சம் ரக்கடு. ஆஹா, ரக்கடு பாய் இல்லைங்க, இவன் ரொம்ப அழகான பாய். அதில் சேடலை போட்டு சாரி ரொம்ப தெரியாமல் அடிச்சிட்டேன். நான் ரைட் பண்ணுவோம், அந்த ஒரு ஜம்பை போடுவோம். ஆஸ் யூஷுவல் பிளாக் ஆஸ்னாவே எதுவுமே கஷ்டம் தான் இருக்கும். இந்த மலையில் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நம்ம ஆப்போசிட் இங்கே தெரியுறான் பாருங்க, இவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏறது கண்டிப்பாக கஷ்டம். ஏன்னா இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ அழகாக இருக்குங்க. அது இந்த அழகை நான் ரசித்தே ஆகுங்க. இவ்வளோ அழகாக இருக்கிறதெல்லாம் நான் சீரியஸாக நான் பார்த்ததே இல்லை. மேலே போக முடியாது. பட் ஸ்டில் பக்கத்தில் இவ்வளோ பெரிய மலைங்க, கண்டிப்பாக பெரிய கேவலாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இங்கே நம்ம வீடை கட்டுறாங்க, வில்லேஜ் இந்த இடங்க மார்க் பண்ணி வச்சுட்டு போயிடும். நம்மகிட்ட தான் ஆல்ரெடி அதிகமாகவே இருக்கும். நம்ம இப்போ நம்ம வில்லேஜுக்கு போனோம். ஒன்றும் இல்லை, பெருசாக அந்த கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணி தான் போகிறோம். இவனை தூக்கிட்டு தாங்க போகிறோம். ஓ, இதெல்லாம் இருக்கா? முதல்ல இதில் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். எப்படி வந்தோமோ அப்படியே போவாங்க. சன் இப்போ செட் ஆகிற வழி தான் நம்ம போனோம். ஆனால் அது வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ அது வழியாக தாங்க போவோம். ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டால் ஈஸியாக போயிடலாங்க. வேறு பெருசாக அது இல்லை, சிம்பிள் தான். 2-3 வாட்டி போனால் மட்டும் போதும், ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஹார்ஸ் இருக்கிறதுனால ஈஸி டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும், பிரச்சனையே இல்லை. அவங்க அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கண்டிப்பாக நான் அங்கே தாங்க வீடு கட்ட போகிறேன். இந்த வில்லேஜ் வேஸ்ட்டு, பட் ஸ்டில் நம்மளுக்கு டைமண்ட்லாம் கிடச்சிருக்கு. லக்கி வில்லேஜ் தான். ஐயோ, இதை வேறு க்ராஸ் பண்ணிக்குவோமா? ஆக்சுவலாக நான் இதை தாண்டி தாங்க வில்லேஜ்னு நினைக்கிறேன். இதில் நான் வரவே இல்லையே. ஸ்விம் பண்ணி வந்துட்டோனோ இருக்கலாங்க. இவனையே இப்போ ஸ்விம் பண்ணி போக முடியாதா? யூனோ தட் வாய்ப்பு இல்லை ப்ரோ. அப்படியே வந்துடுங்க, நான் கூட்டிகிட்டு போகணுமா? ப்ரோ வேணாம் ப்ரோ அப்படியே நேராக வாங்க ப்ரோ இங்கே வாங்க. உங்களுக்காக ஹேபிள்லாம் போடுறேன், வந்துருங்கய்யா. இப்போ எதுக்கு இங்கே போட்டேன்? கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்ததெல்லாம் உங்களுக்காக போடுறேன் ப்ரோ. அப்படி தான் ப்ரோ, வாங்க இங்கே வாங்க. அவ்வளோதான் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எனக்கு ஒரு பேர் வைக்கணுங்க. அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இவன் மேலே நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, சன் செட் ஆகிற இடத்துல தான் நம்ம வில்லேஜும் இருக்குங்க. அண்ட் அப்படியே போனால் வந்துடும். போ. கிட்டத்தட்ட சன் செட் ஆக போகுது. லெட்ஸ் ட்ரை சன் செட் ஆகிறதுல போக முடியுமான்னு பார்க்கலாம். எங்கேயுமே நிறுத்தலைங்க, நான் எந்த கோஆர்டினேட்ஸும் பார்க்கல. நான் வாட்டு கண்ணு முன்ன தெரியாமல் ஓட்டிகிட்ருக்கேன். வந்த இடத்த வச்சு தான் நோட் பண்ணி போயிட்டுருக்கேன். எஸ், இவ்வளோ பெரிய கேவுக்கு வந்தோம், இந்த வழியாக தான் வந்தோம். அண்டு இவ்வளோ பெரிய இருந்தால் நான் நோட் பண்ணல. அப்படி இப்படி போவோம். சத்தியமாக இது நோட் பண்ணுங்க. இந்த டெசர்ட்டா இதெல்லாம் நோட் பண்ணி போங்க, ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம். அவ்வளோதாங்க, நம்ம வில்லேஜ் வந்துச்சு. கரெக்டாக சன்செட் ஆகும்போது வந்தாச்சுங்க நம்ம வில்லேஜ். அண்ட் இப்போ இவனை சேவ் பண்ணோம்.
அதுக்கு முன்னாடி நம்ம இவனை எதுக்குள்ள விட்டோம். ஆஹா பாருங்க 3 வில்லேஜரு சும்மாவே பரட்டுவானுங்க. 3 வில்லேஜர்ஸ் இல்லையா, அவ்வளோதாங்க, தூங்கியாச்சுங்க. எப்படியோ நம்ம இடத்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம்ல, அது போதுங்க. என்னடாது. அண்ட் இப்போ நம்ம ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்செல்லாம் தேவையானது மட்டும் எடுத்துப்போம். தேவையானதெல்லாம் இல்லைங்க, எல்லாமே தேவை தான். இன்வென்ட்ரி வேறு கம்மியாக தான் இருக்குது, பத்துமோன்னு தெரில. பட் லெட்ஸ் see. இதெல்லாம் தேவையில்லைங்க. புக்ஸு தேவை, இதுவும் தேவையில்லை. இது தேவை, இது வேணால் தேவையில்லைங்க. அயன் ஸ்வாட் வேணும், அப்சிடியன் எஸ் இது கண்டிப்பாக வேணும். ஓகேங்க, இதில் எவ்வளோ போடுங்க. அண்ட் 5 ஃபர்னன்ஸ் வேறு இருக்கும், 4 ஃபர்னன்ஸ் வேறு இருக்கணுமா. நாலு ஃபர்னன்ஸ் எடுத்தாச்சா. அண்டு 10 ஹேபிள் வேறு இருக்கா. ஓகேங்க, இதெல்லாம் எடுத்துருவோம். வேறு எதாவது இருக்கா. ஃபர்னன்ஸ் இதுலேயும் இருக்குது, ஆப்பிள் இருக்குது. வேறு க்ரீன் டைக்கு யூஸ் ஆகும். வேறு எதுவும் இல்லைங்க யூஸ்ஃபுல்லாக. அவ்வளோதாங்க. திரும்பி நம்ம பயணத்தை ஆரம்பிக்க நடுவில் தெரியாமல் அந்த பட்டனை அழுத்தி விட்டேன். லோடாயிருங்க. ஓகே வந்துடுச்சு. திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். பெட் உடச்சி ரீஸ்பான் பண்ணிட்டு தான் ஆயிடுச்சு. சீக்கிரங்க நம்ம போய் ஆகணுங்க. இவனை கழட்டி விட்ருவோம். போடாடி, எனக்கு இது வேணும். அவ்வளோதாங்க, என்ட்ரி ஃபுல்லுங்க. நம்ம ஆர்ஸ் எடுத்துகிட்டு ஒரே பறை தான் பறக்க வேண்டியதான். ஆர்ஸ் அடிச்சு செத்துருவாங்க. அண்ட் திரும்பி நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் இங்கேருந்து ஒரு ஜம்ப். டே வாடா அரசு, வாடா வாடா தம்பி, தம்பி வாடா தம்பி. ப்ரோ வந்துருங்க ப்ரோ, ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ, அங்கே இல்லை. ஆஹா, ப்ரோக்கு வழி தரல. வேறு வழியில் நம்மளோட பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். பிரிட்ஜு போட்டு வரணும் அடிக்கடி. நம்ம சைடு போயிட்டு ப்ரோ வந்துட்டு பிரிட்ஜு போட்டு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ப்ரோ பிரிட்ஜை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டால் மட்டும் போதும். ஏன்னா இவன் செம்ம ஸ்பீடாக விட்றாங்க இவன். ஓகேங்க, 2 ஹேபிள் போனால் பிரச்சனை இல்லைங்க. அண்ட் இப்போ நம்ம அந்த வில்லேஜுக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லிட்டு இந்த வழியாக கிளம்ப வேண்டியதாங்க. மறுபடியுமா இது நான் நீந்தி தான் நான் போனேன். இவனஸ்ட்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளுக்கு வேணும்னா போய் தான் ஆகணும். ஓகேங்க, இந்த சைடு வந்தாச்சு. புதிரா ஓகே, அவ்வளோதாங்க. சன் இப்போ இப்படி தான் ரைஸ் ஆகுது. இந்த கரெக்டாக வா எரிச்சலாகுங்க. உடச்சுடு வந்துடுவாங்க. இந்த இதெல்லாம் உடச்சுடு. வாடா ப்ரோ, ப்ரோ வந்துடுங்க, இங்கே வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள்? ப்ரோ நான் உங்களை டேம் பண்ணியிருக்கேன் ப்ரோ, இங்கே ப்ரோ போகிறீங்க நீங்கள் வாட்டுக்கு. அவ்வளோதாங்க, சன்ரைஸ் ஆகிற பக்கம் ஓட்டிகிட்டே போவோம். எப்படி வந்தோமோ அப்படியே நம்ம திரும்பி போயிடுவோம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் வில்லேஜுக்கு போயிட்டு வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வீடு கட்டுவோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்டர்நெட் வர இல்லையா, சரி விடு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி மைனிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம திரும்பியும் வேறு எதாவது பண்ணுவாங்க. நெதருக்கெலாம் போகலாங்க, நிறையா பில்டு கட்டலாம், நிறையா பில்டிங்ஸ் கட்டலாம், நிறைய ஐடியாஸ் இருக்குது. போன சீசனில் நம்ம பெருசாக எதுவும் பண்ணலை, இந்த சீசனில் ட்ரை பண்ணிடுவோங்க. அண்ட் எது வழியாக வந்தோம்
கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. தலைவா இன்னும் அப்படி போல் அப்படி வா. அண்ட் ஒரு வழியாக எப்படியோ பிரிட்ஜு போட்டு அவனை அந்த பக்கம் தள்ளி வந்தாச்சுங்க. போயிட்டாங்க. நம்ம இப்போ போனால் போதுங்க. நம்ம ஈஸியாக போயிட்டா போவோம். அவ்வளோதாங்க. நேராக போக வேண்டியதான். கிட்டத்தட்ட வில்லேஜ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த சன்ஃப்ளவர் வந்தாவே பாதி வில்லேஜ் போச்சு. ரொம்ப டேஞ்சருங்க. போங்க அப்படியே நேராக போனால் வந்துடும் வில்லேஜ். ரொம்ப வீடியோ லென்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. கட் பண்ணி நடுவில் இதான் வந்தாச்சுங்க. இருங்க. இதான் வா இவ்வளோ பெரிய பட் வாட்டர் இருக்குது. ஓகேங்க, ஃபைனலாக வந்தாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு போயிட்டு பெட்டை போட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸி தான். எஸ், அதே மவுண்டன் இங்கே இருக்குது. அண்ட் செரி பயம் இருக்குது. மார்க் பண்ண இடம் தான் இங்கே இருக்குது. எப்படி ஃபைனலாக வந்தாச்சு. அண்டு பெட்டு எடுத்துருக்கோம். பெட் இருக்குது. அண்ட் போட்டுடலாங்க. இங்கே ஃபைனலாக பெட்டு போட்டாச்சுங்க. இவனை வேறு முதல்ல அடைச்சி வைக்கணும். அதுக்கு கூடி சீக்கிரம் ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். இப்போதைக்கு இவனை டெம்பரவரியாக அடைச்சி வைக்கணும். சுற்றிட்டு அவனை அடைச்சி வைக்கணும். பெருசாக இல்லைங்க. 2 பிளாக் அளவு டீப்பாக தோண்டி விட்டு இவனை உள்ளே போட்டால் அமைதியாக இருந்துப்பான். வேணுங்கிறப்ப மட்டும் எடுத்துக்கலாம். வாடா ஒடியா சொல்லலாம். ஒடியா ஃபஸ்ட்டு ஹார்ஸுங்க உள்ளே போட்டாச்சு. இங்கே அடுத்த நம்ம வெளியே போகிறதா இப்போ ஒரு டவுட்டு. தள்ள மாட்டேங்கிறான். முதல்ல பிளாக்கை கையில் ரெடியாக வைக்கணும். ஐயோ, கிட்ட வரானே. இந்த ரைடு இல்லைன்னா தான் நம்மளால் போக முடியும். அவ்வளோதாங்க, எதுவும் விழுந்துடக்கூடாது. எனக்கு கொஞ்சம் சேவ் பண்ணிக்கணும். எஸ், இருக்கான். ரொம்ப அடிச்சு வச்ச மாதிரி இருக்காதுங்க. பெருசாக நான் எதுவுமே பண்ணல. இவனை லைட்டாக சேஃப் கார்டு தான் பண்ணி வைக்கிறேன். ஒன்றும் ஆகாதுடா உனக்கு, அண்ணன் இருக்கேன்ல. ஓகேங்க, அண்ட் ரீசான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ அப்படியே அந்த ஃபர்னான்ஸ்லாம் போட்டு அடுக்கி விட்ருவோம். இதெல்லாம் உடச்சி விட்டு ஃபர்னான்ஸ் இப்படி அடே, அவ்வளோதானா? செஞ்சுட்டா போச்சு. கிராஃப்டிங் டேபிள். சரி, ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணி நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்கள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் செக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். கூட பண்ணி முடிஞ்சுவேன்.